அரை கிலோ மட்டன் பிரியாணி குக்கரில் எப்படி செய்கிறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாயில் ஆனதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் ஆட் பண்ணணும். மசாலா பொருட்கள் என்னென்ன பார்த்தோன்னா பிரியாணி இலை 2, ஏலக்காய் 7, பட்டை 5, சோம்பு கொஞ்சம், அன்னாச்சி பூ 2 சேர்த்து நல்லா இது பண்ணிக்கோங்க. அது ஒரு மசாலா ஸ்மெல் வந்ததுக்கப்புறமேட்டு 2 ஆனியன் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கோங்க. 1/2 kg அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கோம். ஆனியன் எந்தளவுக்கு ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு பாயில் பண்ணிக்கோங்க, அதாவது இந்த அளவுக்கு வரணும். அதுக்கப்புறம் 1/2 kg அளவுக்கு தக்காளி ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அந்த தக்காளியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பாயில் ஆகணும். நல்லா பாயில் ஆகி மிக்ஸ் ஆகி வரணும். மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமேட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நாங்கள் ஃப்ரெஷ்ஷான புதினா 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் அரைச்சி சேர்த்துருக்கோம். நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டாலும் ஓகே, ஆல்ரெடி இது பண்ணி வச்சுருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு 1/2 kg அளவுக்கு மட்டன் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே வச்சுருங்க. நல்லா பாயில் ஆகி அந்த 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் போனதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள், மட்டன் நல்லா வெந்திருக்கான்னு. நல்லா பஞ்சு மாதிரி மட்டன் வெந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் அரிசி, மட்டன் நல்லா பாயில் ஆகி வந்திருக்கு. அரிசி ஃபுல்லாக தண்ணி வடிச்சிட்டு வச்சுருக்கோம். இந்த அரிசி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சூடான சுவையான 1/2 kg அளவுக்கு மட்டன் பிரியாணி குக்கரில் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம் மட்டன் பிரியாணி. Please my channel subscribe and support friends.